aspirants, welcome to Satyayas Academy. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா January 17th ஓட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல டோட்டலா 5 டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மி டே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா January 15th நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ January 15th பாத்தீங்கன்னா ஒரு வருஷமே வந்துட்டு இந்தியன் ஆர்மி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஃபர்ஸ்ட் இந்தியன் சீஃப், ஒரு இந்தியர் வந்து இந்தியன் ஆர்மிக்கு சீஃப் ஆனனாலதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி யார் வந்து சீஃபா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கே கரியப்பா. சோ இவர் தான் வந்து சீஃப் ஆன டேவா தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1949. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா வரணும். இந்தியன் ஆர்மிக்கு இந்தியன் ஒருத்தர் சீஃபா வந்த டேவா தான் நம்ம இந்தியன் ஆர்மி டேவா வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்ப இந்தியன் ஆர்மி வந்து உருவாக்கப்பட்ட நாள், ஃபவுண்டட் அப்படின்னு ஒரு டே வந்து இருக்கும். சோ அது என்ன அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி படிங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இந்தியன் ஆர்மி டே வந்து January 15th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். சோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் சர்வீஸ் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஜென்ரலாவே இந்தியன் ஆர்மியோட மோட்டோ அப்படின்னு நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம். என்னன்னா சர்வீஸ் பிஃபோர் செல்ஃப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம் அப்படின்னா இன் சர்வீஸ் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த வருஷம் 76வது ஆர்மி டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னோல செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்தியன் ஆர்மியோடைய கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் வந்து பிரசிடென்டா இருக்காங்களோ அந்த பிரசிடென்ட் தான் வந்து இந்த பதவிக்கு உரித்தானவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்தியன் ஆர்மி கமாண்டர் இன் சீஃப் யாரு அப்படின்னா இப்ப பிரசிடென்டா இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் தான். அப்ப இந்தியன் ஆர்மி மட்டும் கிடையாது, ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கமாண்டர் இன் சீஃபா யார் தான் இருப்பாங்க, முப்படையின் தளபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ யாரு அப்படின்னா யார் பிரசிடென்டா இருக்காங்களோ அவங்கதான். அப்ப இந்த இடத்துல அந்த பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல், கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிகல் என்ன அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்ப இந்தியன் ஆர்மி சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருப்போம். அப்ப ஆர்மிக்கு ஒரு சீஃப் ஒருத்தர் இருப்பா இல்லையா, அவர் யாரு அப்படின்னா ஜெனரல் மனோஜ் பாண்டே அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நேவிக்கும் ஏர்போர்ஸுக்கும் யார் சீஃபா இருக்காங்க அப்படிங்கறதையும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஃபியூயல்ஸ் அலைன்ஸ் இந்தியா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது பசுமை எரிபொருள் கூட்டணி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பசுமை எரிபொருட்களுடைய யூசேஜ், பயன்பாடை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த கூட்டணியை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடுகளுக்கு இடையே அமைந்திருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கும் டென்மார்க்குக்கும் இடையே வந்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஸோ டென்மார்க் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த நேம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஃபியூயல்ஸ் அலைன்ஸ் இந்தியா அப்படிங்கிற நேம்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி எங்க அமைஞ்சிச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024 ரீசெண்டா சென்னையில நடந்துச்சு. ஸோ அந்த மீட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மீட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்தியா ஆல்ரெடி ஒரு டார்கெட் நம்ம வந்து வச்சிருக்கோம். கார்பன் நியூட்ராலிட்டிக்கு வந்து நான் எப்ப அச்சீவ் பண்ணேன், கார்பன் நியூட்ராலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் இன்றைய அளவுல. கார்பனை வந்து நியூட்ரல், கார்பன் எமிஷனை வந்து நியூட்ரல் ஆக்க போறேன் அப்படின்னு வந்து ஒரு டார்கெட் இயர் வந்து இந்தியா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2070. ஸோ 2070 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா வந்து 2070 இலக்கு அமைஞ்சிருக்கு. எதுக்காக அப்படின்னா கார்பன் எமிஷனை வந்து நியூட்ரல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டென்மார்க் அப்படிங்கிற கண்ட்ரியோட தான் நம்ம இப்ப கூட்டணியில இருக்கோம். அப்ப டென்மார்க் எப்பேற்பட்ட கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் 2024 டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரி கூட ஒரு கூட்டணியில் இருக்கனால இன்னும் நம்மளுடைய இந்த இலக்கு வந்து 2070 அடைய போறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ டென்மார்க் வந்து எப்ப டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா கார்பன் நியூட்ரலிட்டிக்கு 2050க்குள்ள கார்பன் நியூட்ரல் வந்து நான் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற டார்கெட்டை வந்து வச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா டென்மார்க். சோ அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்ஐ சர்டிஃபைட் பெட்ரோகெமிக்கல் ஃபிர்ம். சோ இந்தியாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் ஃபிர்ம் இவங்க தான். சோ என்ன அப்படின்னா பிஎஸ்ஐ சர்டிபிகேஷன் வந்து வாங்கினதுல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்தியாலே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஐஎஸ்ஓ ஐஇசின்னு சொல்றோம், இன்டர்நேஷனல் எலக்ட்ரோகெமிக்கல் கோஆபரேஷன். சோ இந்த பிஎஸ்ஐ சர்டிபிகேஷனை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஹால்தியா பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பிஎஸ்ஐ சர்டிபிகேஷனை யார் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் பேஸ்டான ஒரு சர்டிபிகேஷன் பாடி தான் கொடுப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னா பிஎஸ்ஐ. ஸோ பிஎஸ்ஐக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இவங்க தான் வந்து சர்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிஎஸ்ஐ சர்டிபிகேஷன் வந்து இந்தியாவிலேயே வாங்கிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் அப்படின்னா ஹால்தியா பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் தான் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஹால்தியா பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் வந்து எங்க இருக்கு, அதோடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டால இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல. ஸோ அப்ப இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு பெட்ரோகெமிக்கல் லிமிடெட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபோர்த் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படிங்கிற கான்செப்டை எங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பென்ஸ் டைகர் ரிசர்வ்ல தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸோட வச்சு வரதெல்லாம் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா பென்ஸ் டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னுங்கிறதே ஒரு கொஸ்டினா வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ அப்ப அதே சமயத்துல அடிஷனலா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா மகாராஷ்டிரால வேற என்னெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து நீங்க படிக்கலாம். அதே மாதிரி வேற என்னெல்லாம் நேஷனல் பார்க்ஸ் வந்து மகாராஷ்டிரால இருக்கு முக்கியமானது அப்படிங்கிறதையும் இது கூட அடிஷனலா படிச்சுக்கோங்க. இது இந்தியாவில ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஏஷியால பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 5th பிளேஸ்ல இருக்கு. ஏஷியாலே 5th பார்க் ஃபார் தி ப்ரொடெக்டிங் தி நைட் ஸ்கை. ஸோ நைட் ஸ்கையை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிங் தி லைட் பொல்யூஷன். லைட் பொல்யூஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது, தடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்தது மேக்கிங் தி ஃபெசிலிட்டி ஐடியல் ஃபார் தி ஆஸ்ட்ரோனாமி எந்தூசியாசிஸ்ட். அதாவது ஆஸ்ட்ரோனாமி படிக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப எந்தூசியாசம் வந்து கொடுக்க போகுது, பயங்கரமா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும், எந்த பார்க்ல இருக்குன்னு தெரியணும், ஏஷியால எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ இது எல்லாமே இதோடைய முக்கியமான கண்டென்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கிய மந்திரி மகிழா உத்யாமிதா அபியான் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அப்ப மகிழா அப்படின்னு வந்துட்டாலே அது எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னா விமன் ரிலேட்டடா இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அஸ்ஸாம் கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா அவங்க என்ன பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 மில்லியன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்துட்டு ப்ரமோட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல முக்கியமா 4 மில்லியன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறது சுய உதவி குழுக்கள். ஸோ இவங்களை வந்து டெவலப் பண்ண போறதா இதோட முக்கியமான நோக்கமா வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரூரல் மைக்ரோ என்டர்பிரைஸ் சிறு தொழில் முனைவோர்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதா இதோடைய முக்கியமான நோக்கம். இதன் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா விமன் என்டர்பிரினர்ஷிப் அதிகமாகும், ரூரல் எக்கானமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இதுல முக்கியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா லோன் அமௌண்ட் வந்து கொடுக்க போறாங்க நிறைய சப்சிடியோட. ஸோ அந்த லோன் அமௌண்ட் வந்து எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படின்னா 35,000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க 3 வருஷத்துக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்டமா ஃபேஸ் 1ல 10,000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க, ஃபேஸ் 2ல 25,000 ரூபாய் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி பினான்சியல் அசிஸ்டன்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு வந்து நிறைய கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க நிறைய என்டர்பிரினர்ஸ் வந்து உருவாக்க முடியும். ஸோ அந்த என்டர்பிரினர்ஸ் உருவாக்குறதுனால ரூரல் எக்கானமி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பெர் கேபிட்டா இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நேஷனல் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப இதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம் வந்து விமனுக்கு வந்து விமன் என்டர்பிரினர்ஷிப்க்கு கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் ரெஃபர் பண்ணி இதோட எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப கொடுத்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ்லயே நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்க உள்ள ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்க ரெஃபர் பண்ணி எழுதி வச்சு படிங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.